360 டிகிரி ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒரு கேப்பும் இல்லாமல் முழுமையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வார்த்தை என்னன்னா முடிந்தது. ஏசப்பா வந்து இந்த பூமியில் வந்து 33 வருஷம் வாழ்ந்தாங்க. 30 வருஷம் வந்து அவருடைய பெற்றோர்களுக்கு அடங்கி இருந்தார். மீதி இருந்த 3 வருஷம் வந்து அவர் ஊழியம் செய்கிறவராக அவர் வனாந்திரங்களிலும் பட்டணங்களிலும் சுற்றி திரிந்தவராக இருந்தார் நம்ம பார்க்குறோம். இந்த 3 வருஷத்தில் பிதா அவருக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் செய்து முடித்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்களேன். ஆமென். முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய தலையை சாய்த்து அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். நாம் யாவரும் ஒரு விசை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல கேட்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு பரலோக பிதாவே, நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மண்ணான எண்ணெய் கொண்டு நீர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற அந்த வசனங்கள் எங்கள் இருதயமாகிய பலகைகளை எழுதி கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. நசரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த முடிந்ததுன்னு என்ற தலைப்பை வந்து பார்த்தோன்னா ஏசப்பா என்னென்னத்தை நிறைவேற்றினார்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நிறைவேற்றியிருக்காரு. ஆனால் அந்த கடைசி நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏசப்பா எது நிறைவேற்றினார்? முதலாவது காரியம் வந்து அவர் மீட்பை நிறைவேற்றினார். என்னது? நம்மளுக்கு மீட்பை அவர் நிறைவேற்றினார். 2வது காரியம் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். 3வது காரியம் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினவராய் அவர் இருந்தார். முதலாவது மீட்பு, நம்மளுக்கு எப்படி மீட்பு வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏசாயா 53வது அதிகாரம் 5-6 படித்தோன்னா உங்களுக்கு தெரியும். அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் அங்கே இருந்தார். வாய் திறந்தும் பேசலை. நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் அவர் பலியானார். நம்மளோட அக்கிரகங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் பாடுகள் அனுபவித்தார்னு சொல்லியிருக்கு. எப்படின்னா பிதா ஒரு மனுஷனின் மூலமாக இந்த உலகத்தில் பாவம் வந்துச்சு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷன் மூலியமாக தானே பாவம் வந்துச்சு. அன்று ஆதாம் ஏவாளின் மூலியமாக இந்த உலகத்தில் வந்த பாவத்துக்கு, அது பிறகு செய்த பாவத்திற்கும் ஆண்டவருக்கு பிறகு இருக்கிற காலத்தில் நடக்க போகிற பாவத்துக்கும் யாவத்துக்கும் அவர் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதவர் போல ஆண்டவர் வந்து எல்லா பாவங்களையும் அவர் மேலே சுமந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். இது நிமித்தம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா மீட்பு கிடைக்கிறது. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியாய பிரமாணத்தின் காலத்தில் இப்போ ஒரு பாவம் செஞ்சிங்கன்னா உன்னோட பாவத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒரு பலி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் வந்து ஒரு கொலை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கொலை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்புனா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு புல்லு காளையை வந்து நீங்கள் பலியிட்டீங்கன்னா உன் பாவம் போயிடும். இப்போ ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா ஒரு புறாவை நீங்கள் பலியிட்டீங்கன்னா உன் பாவம் போயிடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படின்னா ஏசப்பா வந்து பலியெல்லாம் வேண்டாம், ஆட்டு ரத்தமும் இல்லை கோழி ரத்தமும் இல்லை, என்னுடைய ரத்தத்தை கொண்டு நான் உங்களை மீட்கிறேன்னு சொல்லி கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்காக அவர் பலியானார். ஒரு வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் அங்கே பலியாகி நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்தவராக நம்ம பார்க்கிறோம். ரோமர் 14:7-9 வாசிங்களேன். ஆமென். நாம் பிழைக்கிறது எப்படி? கர்த்தருடைய கிருபையினால். இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து சாட்சிகளாக சொல்ல முடியும், நான் ஜீவனோடு இருக்கிறதுக்கு ஆண்டவரோட கிருபைன்னு. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நம்ம இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம்னா அது ஆண்டவரோட கிருபை. நான் ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். என்னோட டெலிவரி டைம் அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்து கரெக்டாக 5வது நாள், எனக்கு ஜூன் 9 வந்து டெலிவரி ஆச்சு. ஜூன்
12 இரவு 2 மணி அளவில் பார்த்தீங்கன்னா எனக்கு கையிலேருந்து ஹெவி ப்ளீடு. அந்த ரத்தம் எப்படி வந்துச்சுன்னு டாக்டருக்கும் தெரியல. நைட்டு ஃபுல்லாக டாக்டருங்க வந்து எப்படி ப்ளீட் ஆகுதுன்னு அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, செட் ஆகலை. இருந்தாலும் அந்த துணி என் ட்ரெஸ்ஸு நனைஞ்சி நான் படுத்து இருந்த அந்த பெட் ஸ்ப்ரெட்டும் நனைகிற அளவுக்கு அவ்வளோ ரத்தம். வேறு யாரும் இல்லை என்பிஓ வார்டில், நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் தனியாக இருக்கிறோம். எங்கள் அம்மா ஒரு பக்கம் கண் கலங்கி ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு பக்கம் ஜபம், என் ஜீவனை எடுத்துகிட்டு என் பொண்ணுக்கு ஜீவன் கொடுக்க ஏசப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திட்டமாக தெரியும். ஏன்னா என் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சொப்பனை, எனக்கும் சரி யாபேஸ்க்கும் சரி ஒரே நாளில் ஒரே டைமில் வந்தது. என்னென்னா என் ஜீவன் போது, அதாவது ஆஃப்டர் டெலிவரி நான் மறிக்கிறேன், ரத்தம் அதிகமாக போய் நான் மறிக்கிறேன். ஆனால் அது வந்து எப்படின்னு தெரியல. நான் அது காலையிலேருந்து யாபிகிட்ட சொல்லும்போது யாபியும் அதே சொப்பனத்தை சொன்னார் பயந்துன்னு. ஆனால் அந்த காரியம் எனக்கு அந்த இரவு வேலையில் 2:30 மணி அளவில் நான் அழுதுன்னு ஜெபம் பண்ணினே நடக்கிறேன். ஏசப்பா எனக்கு ஏன் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சொப்பனம் ஞாபகம் வந்துச்சு, இது என்னோட கடைசி நாள்னு சொல்லிட்டு. நான் ஒன்றுமே பண்ணல. ஏசப்பா உங்கள் சித்தம் நம்ம நடக்கட்டும், நீர் எனக்கு கிருபையாக இறங்குவினானால், நீர் எனக்கு ஜீவனை கொடுப்பிறானால் உமக்காக நான் செய்கிறேன் ஏசப்பா, உமக்காக முடிந்த அளவுக்கு பெரிய காரியங்களை நான் செய்வேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்தேன். அது காலையில் ஒரு 9 மணி அளவில் நான் ஏஞ்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் டாக்டர் ஸ்கூலில் ஒரே போல் டாக்கு. அது எப்படி ஆச்சு, ஏன்னா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சடனாக எப்படி கையிலேருந்து வரும். எனக்கு சி செக்ஷன் தான், மோஸ்ட்டாக வயிறுலேருந்து வரும் எல்லாருக்கும். ஆனால் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் கையிலேருந்து வருதே. அது எப்படின்னா ரெண்டு சின்ன டாட்டு அது தானாக தோன்றுச்சு. அந்த தோன்றுல டாட்லேருந்து ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சுது. ஸோ காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9 o'clock நான் எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சரீரத்தை போல் என் சரீரம் இருந்துச்சு. காலையில் வந்து செக் பண்ண சீஃப் டாக்டர் பார்த்துட்டு, இது அடையாளமே இல்லைம்மா, எப்படிமா ரத்தம் வந்துச்சு? ஏசப்பா எனக்காக என் ஜீவனை கொடுத்தாரு. ஆண்டவர் எனக்காக ஒரு பெரிய காரியங்களை செஞ்சார். நான் மறித்து இருக்க வேண்டியது தான், ஆனால் ஏசப்பா எனக்காக மீட்பை கொடுத்தாரு. அதே போல தான் நாமளும் அநேக வேலையில் நிறைய டைமில் வந்து நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்கும். அவர் நமக்காக பலியாகி நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு இந்த நல்ல ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆமென். இரண்டாவது காரியமாக தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றினவராக இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்களேன். ஆமென். என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்வது எனக்கு போஜனமாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வாரி சிலுவையில் மறைக்கிறது முன்பதாக லாஸ்ட் சப்பர் அந்த 12 சீஷர்களோடு வச்சு அந்த திருவிருந்து முதலாவது ஆண்டவர் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த திருவிருந்து கொடுக்கும்போது கூட ஆண்டவர் சாப்பிடல. அது ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஏசு 17 மணி நேரம் வாயில் தண்ணி கூட படாதவர்களாக வேத வாக்கியம் தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாக இருந்தார் என்று அநேக பேப்பர்ஸ் சொல்லுது. அது படிங்களேன். சங்கீதம் 22:15. சங்கீதக்காரர் இவ்வண்ணமாக சொல்கிறார், என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாமம் மேல் நாவோடு ஒட்டி கொண்டது. சங்கீதக்காரர் வந்து ஒரு பெரிய ராஜா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ராஜாக்கு இந்த நிலைமை வருமா? நீங்களே சொல்லுங்களேன். ஒரு நார்மலாக ஒரு ராஜாக்கு இந்த நிலைமை வருமா? கண்டிப்பாக வராது. ஆனால் இவர் வந்து தீர்க்க தரிசனமாக இயேசு பாட போகிற பாடை முன்னதாகவே அவர் அறிவித்தார் இவ்வண்ணமாக. அதே போல தான் ஆண்டவருக்கு கல்வாரி சிலுவையில் இந்த காரியம் நடைபெற்றது. அவரோட பலன் வந்து ஒன்றுமே இல்லாத அளவு போச்சு. அவரோட தாகத்தால் அவரோட நாக்கு வந்து மேல் நாவோடு ஒட்டி கொண்டதுன்னு பார்க்குறோம். ஏசையா அதே போல் ஏசையா 53வது அதிகாரம் பார்த்திங்கன்னா முழுமையாகவே ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குது. சங்கீதம் 22வது அதிகாரமும் சரி, ஏசையா 53வது அதிகாரமும் சரி, இது ரெண்டுமே இயேசு எப்படி பாடுபட போகிறார், இயேசு எப்படி அடிக்கப்பட போகிறார் என்றத பல வருஷங்களுக்கு முன்பதாகவே அவர்கள் தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள்.
அதே போல இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக இயேசு வந்து தன்னை ஒப்பு கொடுத்து அவை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. முதலாவது அவர் நம்மளுக்கு மீட்பு தரும்படியாக மீட்பை அவர் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றினார். இரண்டாவது காரியம், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர் அந்த 17 மணி நேரம் தன்னுடைய தாகத்தோடு இருந்து அந்த 2 தீர்க்க தரிசன வசனங்களை நிறைவேற்றினவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். பைபிளில் நியாய பிரமாண காலத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும்னா ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் படிக்கினா போதும். அது ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியாகமும், என்னாகும், உபாகமும். இந்த ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் படித்தா போதும். நியாய பிரமாணம் மொத்தம் எவ்வளோ? பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். மொத்தம் எத்தனை கட்டளை? 10 இல்லை. நியாய பிரமாணத்தின் கட்டளைகள் மொத்தம் எவ்வளவு? 16. அதுவும் இல்லை. என்னது அங்கிள்? புரியல. சூப்பர் அங்கிள். அங்கிளுக்கு கிளாப் பண்ணலாமா? எக்ஸாக்டாக அதுதான் கரெக்டான கவுண்டிங். 613 கட்டளைகள். நியாய பிரமாணத்தின் கட்டளைகள் மொத்தம் 613. அதில் 248 கட்டளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்துக்குரிய கட்டளைகள். நீ இது பண்ணால் உனக்கு இந்த ஆசீர்வாதம், நீ இதை கற்பனை கை கொண்டா உனக்கு இந்த ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் கட்டளைகள். ஆனால் மீதி இருக்கிற 365 கட்டளை எப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீ சபிக்கவே சபிக்கப்பட்டு போவாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டு போயிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய், இந்த மாதிரி. ஆனால் இந்த நியாய பிரமாணத்தை கை கொள்வது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான காரியம். இந்த 613 கட்டளையோட நட்சல் தான், அதாவது சுருக்கம் தான் இந்த 10 கட்டளைகள். ஆனால் அந்த மோசே கொடுத்த 10 கட்டளைகளே நம்மளுக்கு எப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், நம்மளால் கை கொள்ளவே முடியாது. அதை தான் என்ன சொல்கிறாருன்னா, யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபு 2:10. இல்லை, கொஞ்சம் தெளிவாக வாசிங்களேன். ஆமென். நியாயப்பிரமாணம் இந்த 613 கட்டளைகளையும் கை கொள்றவர்களாக இருக்கணும். அந்த 613 நம்ம ஒன்றை ஸ்கிப் பண்ணாலும் இல்லை ஒன்றை நம்ம கை கொள்ள தவறினாலும் என்னவா இருக்குன்னா நம்ம குற்றவாளிகளாக எண்ணப்படுவோம். இது ரொம்ப கஷ்டமான நியாயப்பிரமாணங்க, ரொம்ப கஷ்டமான லா. இந்த லாலாம் நம்ம இந்தியாவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, இந்தியான்னு இல்லை இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் எல்லா கிறிஸ்தவர்களும் இன்னும் நியாயப்பிரமாண காலத்தில் நம்ம வாழ்கிறவங்களாக இருந்தோன்னா இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே நம்ம ஒருத்தர் இருக்க மாட்டோம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். என்னையும் நான் சேர்த்தே சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. லேவியாகமும் 10வது அதிகாரம், அது படிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு கதையாகவே சொல்லிடுறேன். லேவியாகமும் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாரியனாகிய ஆரோன், வேதத்தில் முதலாவது ஆசிரியராக கருதப்பட்ட மோசைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோன் தான் மோசை காலத்தில். அந்த ஆரோனுடைய வம்சத்தாராகிய நாதாபும் அபியூவும், நாதாப் அபியூ இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா மோசையோட காலத்தில் ஆண்டவர் சொல்லாத அந்நிய அக்கினியை பலிபீடத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போ இதுக்கு பலனா என்ன ஆச்சுன்னா ஆண்டவர் அதே இடத்துல அவங்கள அக்கினியால் சுட்டெரிச்சார். இன்னைக்கு இதே காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நிறைய இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. இந்த அந்நிய அக்கினியை அதாவது ஆல்டருக்குள்ளே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து அடித்து நெத்தியிலேருந்து அந்த லெப்ரசி குஷ்டரோகம் வந்து செத்தவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு ஆண்டவர் அந்த நியாய பிரமாணத்தின் காலத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஆனால் இப்போ எப்படி? இப்போ நம்ம வாழ்றது கிருபையின் காலம். இந்த நியாய பிரமாணத்தை அவர் சிலுவையிலே நிறைவேற்றினார். ஆமென். நம்மளால் கை கொள்ள முடியாது, அவ்வளோ கமாண்ட்மெண்ட்ஸை அந்த கட்டளைகளை நம்மளால் கை கொள்ள முடியாது. ஏன்னா ஒன்று தவறினாலும் நம்ம பரலோகத்துக்குள்ளே போக மாட்டோன்ற ஒரே காரணத்துக்காக என்னாச்சுன்னா ஆண்டவர் நமக்காக அவையாவையும் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றி கிருபையின் காலத்தை கத்த துவங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏசுப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் ஒரு பிரிட்ஜாக இருக்கிறார். அதாவது பிரமாணத்தை அவர் ஒழிக்க வரல, அந்த நியாய பிரமாணத்தை கிருபையின் காலம்ன்றதில் நட்சல் ஆக்குறார். அதாவது சுருக்கி 2 கமாண்ட்மெண்ட்ஸ், இந்த 613 கமாண்ட்மெண்ட்டை சுருக்கமாக்கி ஏசப்பா என்னன்னு சொல்கிறாருன்னா நம்மளுக்கு 2 கமாண்ட்மெண்ட்டாக தராரு. மத்தேயு 22:37-40 வாசிங்களேன். அமேன். ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்னா உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறணும். 2வது, நாம் எப்படி நம்மளை நேசிக்கிறோமோ இப்போ அதே மாதிரி மற்றவங்களையும் நேசி. இந்த 2 கமாண்ட்மெண்ட்டாக ஏசப்பா வந்து அதை சுருக்கிட்டாரு. ஸோ இது என்னன்னா ஏசப்பா தன்னைத்தானே ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையில் கொடுத்த நிமித்தம் நம்மளை மீட்டது மட்டும் இல்லை, நம்மளுக்காக எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டிஸும் ஆண்டவர் அங்கே பண்ணி வைக்கிறாரு. இந்த நியாய பிரமாணத்தை அவர் முடிச்சுட்டு கிருபையின் காலத்தை அவர் துவங்கி வைக்கிறார். இந்த நியாய பிரமாணத்தின் காலமாக இருந்திருக்குமானால் நாம் எல்லாம் இந்த மாதிரி பேசியிருக்க முடியாது, நம்மெல்லாம் இந்த மாதிரி சபையில் வந்து இருக்க முடியாது. ஆனால் இது கிருபையின் காலமாக இருப்பதனால நாம் பிதாவிடத்தில் டைரெக்டாக போகணும். பிதா கிட்ட எந்த ஒரு இம்மீடியேட்டரும் இல்லாமல் ஏதோ நடுநிலை ஆளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா உன்னால் டைரெக்டாக போயிட்டு உங்களை பலியை நீங்கள் செலுத்திட்டு ப்ரேயர்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களோட பலியை வந்து அந்த ஆசாரியர்கிட்ட கொடுக்கணும். பிரகாரம் பரிசுத்த பிரகாரம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் மரிக்கும் பொழுது அந்த மகா பரிசுத்தத்தின் திரைசிலை வந்து 2ஆக கிழிக்கப்பட்டது. அது எதை குறிக்கிறது என்றால் நம்ம ஆண்டவருக்கும் எனக்கும் பிதாவுக்கும் மட்டும், நடுநிலை யாருமே இல்லை என்ற ஒரு எளிமையான ஒரு கனெக்ஷனை ஆண்டவர் ஏற்படுத்தினவராக இருக்கிறாரு. கிரீக்கில் வந்து ஒரு வார்த்தை அழகாக இருக்கும், டெலிலெஸ்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிலெஸ்தாய் அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிந்தது. அதாவது ஆண்டவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையாகிய 3, 1 வந்து நம்ம பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு மீட்பை அளிக்கிறதை நிறைவேற்றினார். 2வது தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றினவராக இருந்தார். 3வது காரியம் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி கிருபையின் காலத்தை கத்த துவங்கினார். இந்த 3 காரியங்களையும் என் எம்பரமான இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் நிறைவேற்றி நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் பலியாகி மீண்டும் அவர் வரப்போகிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது. மன திரும்ப கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கத்தரை சந்திக்கிற நாள் மிக விரைவாக இருக்குது. கத்தரை சந்திக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நல்ல கட்டளைகளை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு வார்த்தையில கேட்டோம். அதற்காக கரங்களை தட்டி கத்தரை போய் பயன்படுத்துவோம். பார்த்தீங்கன்னா மூலக்கடையில் எசேக்கியா ஒரு பையன்கிட்ட பாட்டு கொடுத்து